I'll forever be grateful. Okay, I'm not gonna cry. I'm sorry, but வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பணம் பற்றாக்குறை. இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 பங்கை உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு அளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஃபர்ஸ்ட் கேட்டது விஷுவல்ஸ் எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த படத்தில் என்னுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னால் தம்பியினுடைய எல்லா படத்துலையும் எனக்கு பேர் வாங்கி கொடுக்குற மாதிரி நல்ல கேரக்டராக தான் கொடுப்பார். ஒரு துளியும் கர்வம் இல்லாமல் நாம் செய்யக்கூடிய வேலையை ரசித்து இந்த இடத்துல எப்படி வச்சுக்கலாண்ணே, நான் நீங்கள் சொன்னது அந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குண்ணா, அதை அப்படியே வைங்கண்ணே, அந்த மாடுலேஷன், இது எல்லாவற்றையும் ரசித்து நம்மை வந்து ஒரு சொந்த அண்ணனாக அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தம்பியினுடைய இந்த படத்தில் நடிப்பதற்கு எனக்கு ப்ரொடியூசர் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம், எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படம் வந்து வாழ்க்கையில் என்னுடைய கடைசி நிமிடம் வரை மறக்க முடியாத ஒரு படம். நான் வந்து ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது நான் சொல்கிறேன், தம்பி எனக்கு அதை பற்றி ஒன்றும் இதெல்லாம் ஏன் சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, நான் சொல்லுவேன், அது எனக்கு கடமை. வீடு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பணம் பற்றாக்குறை. இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க, ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. எந்த விதமான ஒரு தடையும் இல்லாமல் பேசிய அந்த சம்பளத்தில் 2/3 பங்கை உடனே எனக்கு அவருடைய சொந்த பணத்தில் இருந்து கொடுத்து, நீங்கள் வீட்டை கட்டுங்கண்ணே, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆதரவு அளித்தவர் தம்பி விஜய் அவர்கள். நாங்கள் இருவரும் வந்து ஒரு தாய் வயிற்றில் பிறக்கவில்லை, ஆனால் நான் தம்பி என்று பாசமாக அழைப்பதும் அவர் அண்ணன் என்று பாசமாக அழைப்பதும் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது ரைட், வீடு கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு வந்த உடனே எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருந்து தாத்தா என்கிற ஸ்தானம் எனக்கு கிடைச்சது. என் மகள் வந்து இந்த மாதிரி கன்சீவாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே நான் தம்பிக்கிட்ட சொன்னேன், தம்பி அடுத்தடுத்து இந்த மாதிரி கூப்பிடுங்க, என் மகனுக்கும் கல்யாணம் ஆகி அவருக்கும் மனைவி கன்சீவ் ஆகி நான் மறுபடியும் ஒரு தாத்தாவாகணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னேன். அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் நான் நடிக்க ஆரம்பித்த பிறகு எனக்கு ராசியாக நிச்சயமாக எனக்கு வந்து இந்த வீடு கட்டி முடிந்ததும் எனக்கு வந்து இறைவன் அருளால் எனக்கு பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும்னு கேட்டு அதே மாதிரி பேத்தி பிறந்ததும் எனக்கு வந்து மறக்க முடியாத விஷயம். அதனால் இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டில் எனக்கு நல்ல நல்ல சுபமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. அதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் நடித்திருக்கக்கூடிய மது, அர்ஜுன் மற்றும் ஹீரோயின் மற்றும் கூட நடித்திருக்கக்கூடியவர்கள், என் மீது எப்பவும் பாசமாக இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள், அதே மாதிரி உமர் பாய், அப்புறமா ஜிதேந்தர், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இறைவன் எல்லோருக்கும் எல்லா வளத்தையும் நலத்தையும் அளிக்கட்டும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you everybody, thank you media for coming here for us today. I would be lying if I say that I'm not nervous. I am. No matter how many times you do it, you are still nervous. But I'm sorry I will be speaking in English today, but I would believe that emotions have no language, and I'll speak from all my heart tonight. This film is very, very
very special to my heart, and it'll always be. No matter how old I get, no matter how many more films I do, no matter where I am in my life, this film will always be special to me because after all these years, when I actually waited for that one opportunity, it happened for me through Vijay sir, and I will try not to cry. But this is one of the best experiences I've had in my entire life working in this industry. It was always my dream to work in Tamil films or South Indian cinema. I started with it, but I was too young. Then I thought maybe it's not going to happen for me, until one day it happened. And I'm just so grateful that it only takes one director to actually believe in you. And Vijay sir did. So I'll forever be grateful. Okay, I'm not gonna cry. I'm sorry, but I will say this experience was beyond words for me. Vijay sir actually doesn't understand that he is such a wonderful man, and the experience that he gives to people on set, they carry it in their hearts forever. And it's not just me, every single person who has worked with him or every single person who knows him will say the same about him. He is not just a wonderful director, but an amazing, amazing human being that I speak of even behind his back when I speak of him. I think I never had a mentor in my life, apart from my mom. Today I will say that I have a mentor in my life, that is Vijay sir. And thank you so much. You mean the world to me. More than a director, you mean so much to me. And being I would say my first, not really my first, but my first Tamil movie, I wouldn't have asked for anything better than this, where I am getting launched by Vijay sir, but the music is by Harris sir. It's a dream, like he's a superstar, and these people are so big in front of my eyes and in front of the world that I get to be a part of this is a dream. I never would have asked for. Everything that I ever dreamed of was this, and it's happened for me. And I really hope when people watch the film, they see the emotions that we have portrayed on this film, and they carry those emotions when they move out of the film. When they leave the cinema hall, I hope they carry those emotions in their hearts. And I just hope people love the film that we have made with all our love. I've had an amazing time on sets, and I am thankful to every single person who has been a part of this film. My co-actor, Madhum, Arjun, both of them are amazing actors. Even though Madhum's is his first film, I think he's given justice to the character. No one would have done it better than you. So there's a long way to go for you. And same goes for Arjun. He says that it's his first Tamil movie. Believe me, he's an amazing actor. He needs no introduction like that. And definitely these guys are going to do way more than we think of for them. And everybody who's been a part of the film, our DOP, Arvind sir, I wish he was here. I miss him. He's an amazing guy, and I haven't met him after the film, so I would love to see him again. And if given an opportunity, I would love to work with this team again and again and again. Like Kadal, reset, repeat. I would love to repeatedly work with this team again. Thank you so much, and I hope you guys
go to cinemas on 6th of March and welcome us with open arms. Thank you. இங்கே இத்தனை பேர் முன்னாடி இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். ஓகே, யா, ஸ்பெஷல் மூமெண்ட். கேட்குதா? யா, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட். அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் மட்டும் இல்லை, என் லைஃப்பில் எல்லா ஸ்பெஷல் மூமெண்ட்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். அதை தாண்டி இங்கே வந்திருக்கிற ப்ரெசன்ட் மீடியா உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்கள் படத்தை உங்கள் படமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த படம் காதல் ரிசர்ட் ரிப்பீட் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய லேர்னிங் எனக்கு. அந்த லேர்னிங்கை எனக்கு கொடுத்த ஏல் விஜய் சார், தேங்க்யூ சார். இந்த படத்தில் சித்தார்த்னு கேரக்டரை என்னை நம்பி கொடுத்தீங்க, நான் அதை 100% ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே ஃபஸ்ட்டு கேட்டது விஷுவல்ஸ் எல்லாமே பெயிண்டிங் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் எல்லாமே அரவிந்த் சாருக்கு தான் போய் சேரும். அவர் எங்களை கேமரா த்ரூ அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. ஸோ அரவிந்த் சார் இப்போது இந்த ஈவெண்ட்டில் இல்லை. ஸோ தேங்க்யூ சார், எங்கே இருந்தாலும் பார்த்துட்டு இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச். இந்த கதையை மட்டுமே நம்பி புது கேஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ப்ராஜெக்டை நம்பி ஏல் விஜய் சாரை நம்பி ஹாரி சாரை நம்பி இந்த படத்தை எடுத்த ப்ரொடக்ஷன் டி ஸ்டுடியோஸ், சன்னி டென்வி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் M&Mக்கு என்னோட நன்றி. அண்ட் இந்த கதையோட மெயின் ஹீரோ ஹாரி சார். நான்லாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் பாட்டு கேட்டு வளர்ந்த பையன். சின்ன வயசுலேருந்து பயங்கர ஒரு பெரிய ஃபேனாக எல்லா பாட்டையும் கேட்டு வளர்ந்த பையன். இந்த ஸ்டேஜில் உங்கள் பாட்டில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இட்ஸ் மை ஹானர் சார், தேங்க்யூ. அண்ட் எங்களுக்காக இந்த படத்தை லார்ஜர் ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கணுன்னு அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கி வந்து பண்ணியிருக்கீங்க. நெவர் சீன் இன் ஃபிலிம்ஸ். உங்கள் கூட சைடில் ஆக்ட் பண்ணுறதுக்கு எனக்கும் உங்கள் கூட வாய்ப்பு கிடைச்சது இன்னும் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மெயினாக இதுக்கு கேமரா பின்னாடி ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்ஷன் டீம், கேமரா டீம் அண்ட் ப்ரொடக்ஷன் இந்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னிக்கலாக இதை ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணி இந்த படத்தை இதுவரைக்கும் கொண்டு வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட் வந்து ரெகுலர் ராம்காமாக இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிக்சட் எமோஷனோட ட்ராமா, ஆக்ஷன், அதுக்கப்புறம் லவ், காமெடி எல்லாமே இருக்கிற ஒரு கதையாக இருக்கும். நீங்கள் வந்து தேட்டர்ஸ்லேருந்து போகும்போது ஃபுல் ஹார்ட்டடாக ஒரு நல்ல படம் பார்த்து என்ஜாய் பண்ண ஒரு மூடில் தான் போவீங்க. ஸோ March 6th தேட்டர்ஸில் வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் படமாக வந்து பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச்.